மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு சில்வரை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். ஓகே, ஆனால் 2 வருஷம் முன்னாடி இதே யாராவது வந்து நீங்கள் கோல்டு வாங்கணும் சில்வர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈக்விட்டி இஸ் ரேஜிங், அப்போ நான் ஏன் கோல்டு வாங்கணும், அப்போ நான் ஏன் சில்வர் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிச்சிருப்போம். இந்த கோல்டுக்கு பதில் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேடணும். நம்ம ப்ராடாக மார்க்கெட் கரெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் 40-50% கரெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்தாலோ ஒரு ஐடிசி எடுத்தாலோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் வந்து ஒரு ரொம்ப மியூட்டடான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நம்ம ஏன் இந்தியாவில் புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். கன்சம்ஷன் ஃபண்ட் இன்னைக்கு வேல்யூவேஷனும் ஒரு மாதிரி நல்ல ஜோனில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் நம்மளோட இன்வெஸ்டரோட பிஹேவியர் கன்சம்ஷனை நோக்கி இருந்ததுன்னா இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸிங்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஃபினான்ஸ் நேயர்களே. ஸோ நம்ம வந்து நிறைய டாபிக் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். கோல்டை பற்றி பேசியிருக்கோம், சில்வரை பற்றி பேசியிருக்கோம், ஈக்விட்டி மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி ஐ தாட் ப்ராப்ளி இங்கேருந்து அடுத்த என்னென்ன செக்டர்ஸ், அடுத்த என்னென்ன செக்மெண்ட் நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஸோ நீங்கள் லாஸ்ட்டு இந்த இயர் டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மியூட்டட் ரிட்டர்ன்ஸ் தான். லாஸ்ட் 1 இயர் நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் எடுத்திங்கன்னா -3% கொடுத்துருக்கு. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40%, சில்வர் ஹஸ் டெலிவர்ட் 40-45% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸுமே நல்லா பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சவுத் கொரியா மார்க்கெட்டு, ஒரு யூஎஸ், இல்லைனா சைனா, யூரோப், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு 15-20% கொடுத்துருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸை அண்டர் பெர்ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சில்வரை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். ஓகே, ஆனால் 2 வருஷம் முன்னாடி இதே யாராவது வந்து நீங்கள் கோல்டு வாங்கணும் சில்வர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈக்விட்டி இஸ் ரேஜிங், அப்போ நான் ஏன் கோல்டு வாங்கணும், அப்போ நான் ஏன் சில்வர் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கும் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கோல்டு அண்ட் சில்வர் ஓடினதுக்கப்புறம் வாங்குறோமா, இல்லைனா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு அண்ட் சில்வர் வாங்கின மாதிரி இப்போ என்ன வாங்கணுன்றதை நம்ம பார்க்கணுமா அப்படின்றத நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து கோல்டுக்கு பதில் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேடணும் நம்ம. ஓகே, அந்த தேடலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்காக தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவாக இருக்குது. இன்னொரு 6 மாதம் போச்சு அப்படின்னா 18 months ஒன் ஆஃப் த வெரி ப்ரிட்டி குட் பீரியட் வேர் தெர் வில் பி அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஏர்னிங்ஸ் ரெக்கவரி கொஞ்சம் டைம் எடுக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஒரு சைடு எஃப்ஐஐ வந்து நிறைய பணம் புல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பையிங். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடாக மார்க்கெட் கரெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் 40-50% கரெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஸ்லோவாக அந்த செக்மெண்ட்டில் ஒரு பிடிப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்குது அந்த செக்மெண்ட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஸ்லோலி தே வில் கோ பேக் டு சேஃப்டி. ஓகே, ஸோ இன்னைக்கு எங்கே சேஃப்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லார்ஜ் கேப் ஒரு சேஃபர் ஜோனாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் ரொம்ப ரெசிலியண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு வீக் பீரியடில் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் ரெசிலியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் விச் ஆர் வெரி லார்ஜ், which are known as a cash cow, and company can make a lot of profitability irrespective of markets. இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 செக்டர் நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கன்சம்ஷன். ஓகே, ஸோ கன்சம்ஷன் அப்படின்ற ஒரு தீம் வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு மியூட்டட் தான். நீங்கள் ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்தாலோ ஒரு ஐடிசி எடுத்தாலோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் வந்து ஒரு ரொம்ப மியூட்டடான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஏன் நம்ம கன்சம்ஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஸ்லோ டவுன் வரப்போகுதுன்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் இந்தியாவில் புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த டைம் கேப் தான் நமக்கு வாங்குற ஒரு அட்வான்டேஜை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ
இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து நமக்கு டேக்ஸ் கட் பண்ணாங்க, பர்சனல் டேக்ஸ் கட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட் கட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்கிட்ட நிறைய பணம் கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தே வில் ஹாவ் டு இவென்ச்சுவலி ஸ்பெண்ட். ஸோ அதனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கன்சம்ஷன் அப்படின்ற தீம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கார் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஒயிட் கூட்ஸ் ஏசியாக இருக்கலாம், இந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரீம்லைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட காஸ்ட் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிறைய மக்கள் வந்து நிறைய அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி தான் அமேசானில் சேல் இருந்தது, மறுபடியும் ஒரு சேல் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்னா தேர் ட்ரைங் டு புஷ் மோர். இதில் ட்ரம்ப்போட டேரிஃபும் பார்த்தீங்கன்னா இஸ் போரிங் மோர் ஆயில் டு த ஃபயர். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே தான் அதை புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் கன்சியூமர் டிமாண்டு ஜாஸ்தியாக இருந்தால் இது வந்து நல்லா ப்ளே அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தீமை எப்படி கேப்சர் பண்ணலான்னா ஒரு கன்சம்ஷன் ஃபண்டாக வாங்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ கன்சம்ஷன் ஃபண்ட் இன்றைக்கி வேல்யூவேஷனும் ஒரு மாதிரி நல்ல ஜோனில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் நம்மளோட இன்வெஸ்டரோட பிஹேவியர் கன்சம்ஷனை நோக்கி இருந்ததுன்னா இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு தீம் கன்சம்ஷன் ஆஸ் அ தீம் நம்ம பார்க்கலாம் இந்த ஜோனில். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல, பட் இந்த ரேட் கட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா பேங்கிங் ஆஸ் அ சிஸ்டம் க்ளீனாக இருக்குது. ஓகே, ஸோ பேங்கிங்கில் ஒரு ரெக்கவரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய எஃப்ஐஎஸ் ஹவ் பீன் லெஃப்ட் ரைட் சென்டர் pulling out the money from India and they have been investing into other Asian countries. ஒரு சைனா, சவுத் கொரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் வந்து இல்லை எனக்கு டேரிஃபை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா மறுபடியும் எஃப்ஐஐ வர ஆரம்பிப்பாங்க. எஃப்ஐஐ வந்தாங்க அப்படின்னா முதல்ல லார்ஜ் கேப்பில் தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. பேங்க்ஸ் தான் லார்ஜ் கேப்பில் இன்றைக்கி நிஃப்டியில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 35-40% வெயிட் வந்து பேங்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க பேங்கிங் ஆஸ் அ கேட்டகரியை தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பேங்கிங் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ஒரு வேவை நீங்கள் கேப்சர் பண்ணலாம் பேங்கிங் ஆஸ் அ கேட்டகரியில். இன்னொன்று டைவர்சிஃபைடாக பார்க்கணுன்னா இன்றைக்கி லார்ஜ் கேப் ஆஸ் அ கேட்டகரியே வந்து ஒரு நல்ல ஜோனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வருஷம் மணி வாஸ் சேசிங் இன்டு ஸ்மால் அண்ட் மிட் கேப். லாஸ்ட் 1 இயர் ஸ்மால் அண்ட் மிட் கேப் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. இன்னொரு 6 மாதம் ஃபர்தராக நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆனாங்கன்னா அங்கேருந்து பணம் வந்து ஸ்விட்ச் ஆக ஆரம்பிக்கும் லார்ஜ் கேப்க்கு, ஒரு சேஃப்டிக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளோஸ் அண்ட் அதர் திங்ஸ் லார்ஜ் கேப் இஸ் அ கேட்டகரி வில் பி அ பெட்டர் ஜோன் ஃபார் அ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். ஸோ லார்ஜ் கேப் கேன் பி அ ஃபென்டாஸ்டிக் செக்டர். ஸோ இன்றைக்கி தேதியில் நீங்கள் வந்து கோல்டை சேஸ் பண்ணணுமா, இல்லைனா ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் செக்டர் இல்லைனா ஸ்டாக்கை சேஸ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ மொமெண்டமாக சேஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வேல்யூவை சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு இங்கேருந்து ஒரு 26-27 ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.